அனைவருக்கும் வணக்கம். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே நடைபெற்றது. அந்த அடிப்படையிலே அமைச்சரவை கூட்டம் நேற்று ஜனாதிபதி தலைமையிலே நடைபெற்றது. அதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரும் அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் ஆகிய டாக்டர் நலிந்த ஜாத்திஸ் அவர்கள் இதன் போது வழங்கியிருந்தார். அதனுடைய தமிழாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். அதனோடு இணைந்ததாக அரசாங்க தகவல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இந்த ஊடகவியலாளர் மாநாட்டிலே கலந்து சிறப்பித்திருந்தார். அந்த அடிப்படையிலே அமைச்சரவை பேச்சாளர் குறிப்பிட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். வழமையாக உங்களுக்கு தெரியும், அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு புதன்கிழமை நடைபெறும். இருப்பினும் ஜனாதிபதி அவர்கள் இந்திய விஜயம் மேற்கொண்டமை காரணமாக அதாவது அந்த ஊடகவியலாளர் மாநாடு இன்று நடத்தப்பட்டதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலாவதாக, அரசுக்கு சொந்தமான வர்த்தக ரீதியற்ற நிறுவனங்கள் தொடர்பான மீளாய்வு தொடர்பான ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக தேசிய வரவு செலவு திட்டத்தினுடைய கண்காணிப்பின் கீழ் காணப்படுகின்ற வர்த்தக ரீதியற்ற 115 அரசு நீதி சட்ட நிறுவனங்களுக்காக மற்றும் அரசு தொழில் முயற்சி திணைக்களத்தின் கீழ் காணப்படுகின்ற 51 நிறுவனங்களுக்காக 2021ஆம் ஆண்டில் தேசிய வரவு செலவு திட்டத்தின் மூலமாக 140 பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சமகால தன்மைக்கு ஏற்ப இற்றைப்படுத்தப்படாமை, அதே போன்று ஒப்படைக்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் போதுமானதாக இன்மை அல்லது பொருத்தமின்மை, குறித்த நிறுவனத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பணிகள் தனியார் துறையினால் மிக சிறப்பான முறையில் வினைத்திறனாக செயற்படுத்தப்படுகின்றமை போன்ற காரணங்கள் காரணமாக குறிப்பாக அரசுக்கு சொந்தமான வர்த்தக ரீதியற்ற நிறுவனங்கள் தொடர்பான மீளாய்வை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் காணப்படுவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே கௌரவ பிரதமருடைய செயலாளர் தலைமையிலே ஒரு குழு ஒன்று பரிந்துரைகளை பெற்றுக்கொள்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவிலே கல்வி அமைச்சனுடைய செயலாளர், அதே போன்று விவசாய அமைச்சனுடைய செயலாளர் மற்றும் கைத்தொழில் அமைச்சனுடைய செயலாளர், திரைசேரியினுடைய செயலாளர் பெயர் குறிப்பிடுகின்ற ஒரு நபர், அதே போன்று தேசிய வரவு செலவு திட்டத்தினுடைய பணிப்பாளர் நாயகம், அதே போன்று முகாமைத்துவ சேவைகள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகம், பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவினுடைய தலைவர் உள்ளிட்ட இன்னும் சிலர் அந்த குழுவிலே அங்கம் வகிக்கின்றார்கள். அந்த பரிந்துரைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இரண்டாவது தீர்மானமாக எட்டப்பட்டிருக்கின்றது, டிஜிட்டல் அபிவிருத்திக்காக நடைமுறைப்படுத்தப்பட்ட வெற்றிகரமான டிஜிட்டல் தீர்வுகளை பரிமாற்றம் செய்கின்ற ஒத்துழைப்புகள் தொடர்பாக இந்திய அரசு மற்றும் இலங்கை அரசுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான ஒரு அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த அந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இந்தியாவை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், டிஜிட்டல் மயமாக்கலிலே அதே போன்று டிஜிட்டல் பொருளாதாரத்திலே முன்னணி வகிக்கக்கூடிய ஒரு நாடாக காணப்படுகின்றது. இந்தியாவினுடைய அந்த அனுபவத்தை இலங்கைக்கு பெற்றுக்கொள்கின்ற அந்த நோக்கின் அடிப்படையிலே தான் இந்த அதாவது புரிந்துணர்வு அடிப்படையிலான ஒரு ஒப்பந்தம் இருதரப்புக்கும் இடையிலே கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றதற்குரிய ஒரு உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. குறிப்பாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு மற்றும் இந்தியாவினுடைய இலத்திரனியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கு ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. இதனூடாக இளைஞனுடைய டிஜிட்டல் அல்லது அரசு நிர்வாகம் தொடர்பான விடயங்களை, அது மாத்திரமல்ல செயற்கை நுண்ணறிவு போன்ற விடயங்களை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இதனூடாக எட்டப்பட இருக்கின்றது. மூன்றாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது, உள்நாட்டு பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக உயர் ரக பால் மாடுகளை இறக்குமதி செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானம். 2023 மற்றும் 24 ஆகிய 2 வருடங்களிலே 100 மில்லியன் ரூபாய்கள் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் பெருகை செயல்முறையை நடைமுறைப்படுத்துவதில் காணப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக அந்த செயல்முறை தற்பொழுது செயலிழந்து காணப்படுகின்றது. பல வருட காலமாக குறிப்பாக இளைஞருடைய பால் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு இந்த உயர் ரக பசுமாடுகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் கடந்த 2 வருடங்களில் அந்த செயல்முறையை சரியான முறையில் மேற்கொள்ள முடியாமல் போனதாக குறிப்பிடப்பட்டது. எனவே அதற்காக ஒரே ஒரு வழங்குனர் தான் முன்வந்திருந்தார். இருப்பினும் அவரிடம் அந்த இயலுமை காணப்படாமை காரணமாக அந்த செயற்பாடு நிறைவு பெறவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருந்தது.
எனவே அந்த உயர் ரக மாடுகளை இறக்குமதி செய்வது தொடர்பாக பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகத்தினுடைய இடையீட்டினூடாக பாகிஸ்தான் வணிக அபிவிருத்தி அதிகார சபையால் சஹிவால் மற்றும் நிலி ரவி ஆகிய வகைகளைச் சேர்ந்த 7 மாடுகளை இறக்குமதி செய்வதற்கு ஒரு உடன்பாடு காணப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இதனூடாக இளைஞனுடைய பால் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படும் என்று இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த குறித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. குறிப்பாக இந்த உயர் ரக மாடுகள் பாகிஸ்தான் வணிக அபிவிருத்தி அதிகார சபையின் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட இருக்கின்றன. அடுத்த தீர்மானமாக அமைய இருப்பது இலங்கை போலீசுக்கான வாகன தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்திய அரசால் வழங்கப்படுகின்ற நிதி தொடர்பான ஒரு தீர்மானம். பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இலங்கை போலீஸ் திணைக்களத்திலே உங்களுக்கு தெரியும், இதுவரை பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் பழைய அல்லது நீண்ட காலமாக பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களாக காணப்படுகின்றது. குறிப்பாக அந்த வாகன தேவையை பூர்த்தி செய்கின்ற அடிப்படையில் இந்திய அரசால் இலங்கைக்கு 300 மில்லியன் ரூபாய் நன்கொடையாக வழங்குவதற்கு உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு மாகாணங்களில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையங்களுக்கு தேவையான கெப் வண்டிகளை வழங்குவதற்கு இதனூடாக திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார். 5வது தீர்மானமாக எட்டப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இலங்கை போக்குவரத்து சபைக்கு 2025ஆம் ஆண்டுக்கான உதிரிப்பாகங்கள் மற்றும் பிற பொருட்களை கொள்வனவு செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானம். இதுவரை இலங்கை போக்குவரத்து சபைக்கு உரித்தான 6200 பேருந்து வண்டிகள் காணப்படுவதாகவும் அவற்றில் 5000 அளவில் தற்பொழுது பாவனையில் அல்லது இயக்கத்தில் காணப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். அந்த பேருந்துகளுக்கு தேவையான உதிரி பாகங்களை கொள்வனவு செய்தல், புதிய டயர்களை விநியோகித்தல், பிராந்தியங்களுக்கான டயர் பொருத்தும் சேவைகளை வழங்கும் நிறுவனத்தை தெரிவு செய்தல், கிரீஸ் மற்றும் உராய்வு எண்ணெய் விநியோகித்தல் மற்றும் புதிய இயந்திரங்களை விநியோகித்தல் உள்ளிட்ட இலங்கை போக்குவரத்து சபைக்கான அந்த 2025ஆம் ஆண்டுக்கான தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான பெருகை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாக குறிப்பிட்டிருந்தார். குறித்த பெருகைகளில் 4 பெருகைகள் அமைச்சருடைய பெருகை குழு அங்கீகார எல்லையை கடந்து காணப்படுவதனால் பெருகை நடவடிக்கைகளை அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட நிரந்தர பெருகை குழுவுக்கு ஒப்படைக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. எனவே அவற்றை குறிப்பாக 4 பெருகைகளுக்கும் வெவ்வேறாக தொழில்நுட்ப மதிப்பீட்டு குழுக்கள் 4 நியமிப்பதற்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த குறித்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. அடுத்த தீர்மானமாக அமைய பெற்றிருப்பது நீர்வளங்கள் மற்றும் சுகாதார நலத்தை மேம்படுத்துவதற்கான கருத்திட்டத்தினுடைய எஞ்சியுள்ள வேலைகளை பூர்த்தி செய்வதற்காக மேலதிக நிதி ஒதுக்கீடு செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானம். நகர அபிவிருத்தி, கட்டுமானங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த இந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. முல்லைத்தீவு, கிளிநொச்சி, பதுளை, முனராங்கலை, இரத்தினபுரி, கேகாலை மற்றும் நுரலிய போன்ற 7 மாவட்டங்களிலே 540 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளை இலக்காக கொண்டு குழாய் நீர் சேவைகளுக்கான அணுகல்களை அதிகரிப்பதற்கும் சுகாதார நல வசதிகளை மேம்படுத்துவதற்குமான நீர்வளங்கள் மற்றும் சுகாதார நலத்தை மேம்படுத்துவதற்கான கருத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உலக வங்கியினுடைய முதலீட்டு கருத்திட்ட நிதியிடல் பத்திரத்தின் கீழ் சர்வதேச அபிவிருத்தி சங்கத்தின் மூலமாக 165 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இதற்காக வழங்கப்பட்டுள்ளது. குறித்த அந்த கருத்திட்டத்தினுடைய செயற்பாட்டை பரவல்படுத்துவதற்காக விரிவாக்குகின்ற நோக்கத்தின் அடிப்படையில் மாத்தறை, குருநாகல், மாத்தளை மற்றும் கம்பாகா போன்ற மாவட்டங்களிலும் குழாய் நீர் வழியை நீடிப்பதற்கான கருத்திட்டத்தை அடையாளம் கண்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. எனவே அந்த கருத்திட்டத்தை தற்பொழுது நடைமுறைப்படுத்துவதில் காணப்படுகின்ற இடைநீர் செலவுகள் அல்லது தற்பொழுது அந்த விலை அதிகரிக்கப்பட்டமை காரணமாக மொத்த செலவு மதிப்பீடு 1180 மில்லியன் ரூபாய்கள் அதிகரிக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது. எனவே அந்த தேவையான மேலதிக நிதியை 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலமாக ஒதுக்கீடு செய்வதற்கு முன்வைத்த அந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இன்னும் ஒரு தீர்மானம் சிறுவர் விவகார அமைச்சர், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரினால் சமர்ப்பித்த யோசனையாக இது காணப்படுகின்றது. முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி நிலையங்கள் முன்பள்ளி பிள்ளைகளுக்கான காலை உணவு வழங்கும் வேலை திட்டம் தொடர்பான ஒரு தீர்மானம். கடந்த வருடம் 1,40,000 அந்த முன்பிள்ளை பருவ அபிவிருத்தி அல்லது முன்பள்ளி பாடசாலை மாணவர்களுக்கு இந்த காலை உணவு, இலவச காலை உணவு வழங்குதல் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வருடம் அந்த எண்ணிக்கை 1,55,000
அந்த முன்பள்ளி பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே 60 ரூபாய் தான் இதற்கொன்று, அதாவது ஒரு நாளைக்கு அந்த உணவுக்காக 60 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த நிதி போதுமற்றதாக காணப்படுகின்ற விடயத்தை அவதானத்திற்கொண்டு அது 100 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எடை குறைந்த பிள்ளைகள் அதிகமாக காணப்படுகின்ற முன்பள்ளிகள் எனும் அளவுகோலை அடிப்படையாக கொண்டு தெரிவு செய்யப்படுகின்ற அந்த பிள்ளைகளுக்கு இவை வழங்கப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது, 8வது தீர்மானம். அந்த தீர்மானமும் அல்லது அமைச்சரவை பத்திரமும் சிறுவர் மற்றும் மகளிர் அபிவிருத்தி அமைச்சரால் முன்வைக்கப்பட்ட ஒரு பத்திரமாக காணப்படுகின்றது. வன்முறைகளால் பாதிக்கப்படுகின்ற பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக தற்காலிக பாதுகாப்பு இல்லங்களை நிர்வகித்தல் என்ற ஒரு அமைச்சரவை தீர்மானம் இதுவரை 10 இல்லங்கள் குறிப்பாக குறித்த அமைச்சினால் நடாத்தி செல்லப்பட்டு வருகின்றது. 2025ஆம் ஆண்டு தொடக்கம் 24ஆம் ஆண்டு வரை 2852 பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த இல்லங்கள் ஊடாக அதற்காக 60.35 மில்லியன் ரூபாய்கள் செலவாகி இருக்கின்றது. எனவே இருப்பினும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சுக்கு 37.69 மில்லியன் ரூபாய்கள் மாத்திரமே நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே 22 மில்லியன் ரூபாய்கள் கொண்ட அந்த செலவுறுதி சிட்டைகளை ஈடு செய்ய வேண்டிய பொறுப்பு காணப்படுகின்றது. அதனை அடிப்படையாக கொண்டு 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே 25 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கீடு செய்வதற்குரிய ஒரு அமைச்சரவை அங்கீகாரமும் இதனூடாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக சுகததாச தேசிய விளையாட்டு தொகுதியில் செயற்கை ஓட்ட பாதையை சர்வதேச தர நிர்ணயங்களுக்கு ஏற்ற வகையில் மீளமைத்தல் தொடர்பான ஒரு தீர்மானம். அந்த அடிப்படையிலே 400 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் 80 மீட்டர் செயற்கை ஓட்ட பாதையை சிறப்பான முறையிலே புனர் நிர்மாணம் செய்வதற்குரிய ஒரு அமைச்சரவை தீர்மானமாக காணப்படுகின்றது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வீராங்கனைகள் பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய அடிப்படையில் இவை செயற்படுத்த வேண்டிய தேவை காணப்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையிலே உரிய பெருகை செயல்முறைகளை கடைபிடித்து அவற்றை புனர் நிர்மாணம் செய்வதற்குரிய ஒரு தீர்மானமாக இந்த தீர்மானம் காணப்படுகின்றது. அவை 9வது தீர்மானமாக காணப்படுகின்றது. அதாவது எடுக்கப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம், உப்பு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக உப்பு இறக்குமதி செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானம். தற்பொழுது இந்த உப்பு தொடர்பான ஒரு பிரச்சனை காணப்படுகின்றது. குறிப்பாக அவை தற்பொழுது ஓரளவு அரசாங்கத்தினால் தலையீடு செய்யப்பட்டு ஓரளவு சாதாரண நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் 2025ஆம் ஆண்டுடைய முதலாம் காலாண்டில் குறிப்பாக கைத்தொழில் தேவைகளுக்கான உப்பு விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படலாம் என அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே 30,000 மெட்ரிக் டன் உச்ச அளவுக்கு உட்பட்ட உப்பை 2025 1/31ஆம் தேதி அல்லது அதுக்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரசு வர்த்தக பலநோக்கு கூட்டுத்தாபனத்தின் மூலமாக இறக்குமதி செய்து உள்நாட்டு உப்பு உற்பத்தியாளர்கள் ஊடாக சந்தைக்கு வழங்குவதற்கு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அமைச்சர் மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அமைச்சர் அவர்களும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தீர்மானத்தை குறிப்பிட்டிருந்தார். அதாவது விசேட வைத்திய நிபுணர்கள், அதே போன்று நிர்வாக ரீதியாக ஈடுபடுகின்ற வைத்திய நிபுணர்கள், அதே போன்று விசேட பல் வைத்திய நிபுணர்களுக்கான அந்த ஓய்வூதிய கட்டாய ஓய்வூதிய வயது 60ஆக ஏற்கனவே காணப்பட்டது. அந்த வயது 63 வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அவைதான் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கியமான சில முடிவுகளாக காணப்படுகின்றது. அதனை அடுத்து ஜூம் வாயிலாகவும் அதேபோன்று நேரடியாகவும் ஊடகவியலாளர்கள் அமைச்சரவை பேச்சாளரிடம் கேள்விகளை தொடுத்திருந்தார்கள். அதுக்குரிய பதில்களை அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது வழங்கியிருந்தார். ஜனாதிபதியினுடைய இந்திய விஜயம் தொடர்பாக வினவப்பட்டது. அது தொடர்பான முழுமையான ஒரு ஊடகவியலாளர் மாநாடு அல்லது ஊடகவியலாளர் மாநாடு நாளை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அவர்களினால் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். வாகன இறக்குமதி தொடர்பாக வினவப்பட்டது ஊடகவியலாளர்களால். பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தெரிவித்ததாக ஒரு ஊடகவியலாளர் வினவியிருந்தார். வாகன இறக்குமதி என்ன வகையான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட இருக்கின்றது, குறிப்பாக 3 வகை வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட இருக்கின்றது. குறிப்பாக அந்த விடயம் ஏற்கனவே நிதி மற்றும் மத்திய வங்கியினுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி நிதியத்திலே இருக்கக்கூடிய அந்த நிதியை பயன்படுத்திய முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதேபோன்று அரசியல்வாதிகளுடைய பெயர் விபரங்கள் பாராளுமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்ட விடயம் தொடர்பாக இதன் போது வினவப்பட்டது. 1978ஆம் ஆண்டு தொடக்கம் ஜனாதிபதி 78ஆம் ஆண்டு ஜனாதிபதி நிதிய சட்டத்தின் அடிப்படையில் 5 வகையான விடயங்களுக்குத்தான் இந்த நிதியை பயன்படுத்த முடியும்.
குறிப்பாக அறிவு அபிவிருத்தி, வறுமைக்குட்பட்ட மக்கள், அதே போன்று பணிப்பாளர் சபை மூலம் தீர்மானிக்கப்படுகின்ற அந்த தீர்மானங்கள் என்ற ஆகிய உள்ளிட்ட காரணங்கள் காணப்படுகின்றது. இருப்பினும் இந்த அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பணிப்பாளர் சபை மூலம் தீர்மானிக்கப்படக்கூடிய அந்த விடயம் என்ற தலைப்பின் கீழ்தான் இந்த நிதியை இவ்வாறு பெற்றிருக்கின்றார்கள். 2005 தொடக்கம் 2024 ஆண்டுக்குரிய அந்த தரவுகள் தான் அமைச்சரவை பேச்சாளரால் முன்வைக்கப்பட்டிருந்தது பாராளுமன்றத்திலே. எனவே இன்னும் 2-3 தினங்களிலே அதற்கு முன்னர் இந்த ஜனாதிபதி நிதியத்தில் இருந்த நிதியை பயன்படுத்திய விதம் தொடர்பாக அல்லது பெயர் பட்டியலை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அடுத்த விடயமாக குறிப்பாக இது முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் தார்மீக ரீதியான ஒரு பிரச்சனை இந்த இடத்திலே காணப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் மேலும் தெரிவித்திருந்தார். அடுத்ததாக இந்த கலாநிதி பட்ட சான்றிதழ், அதே போன்ற ஏனைய இந்த பட்ட சான்றிதழ் தொடர்பான விடயம் முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகர் அதாவது அசோக் ரன்வல அவருடைய விவகாரம் தொடர்பாக வினவப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அந்த பாராளுமன்றத்திலே தன்னுடைய அந்த பட்ட சான்றிதழ்களை அவர் நேற்று சமர்ப்பித்த போதும் அவை இன்னும் ஹேண்ட்ஸாட் பிரிவுக்கு வழங்கப்படவில்லை என்ற ஒரு விடயத்தை இதன் போது அவர் ஞாபகப்படுத்தியிருந்தார். எனவே நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார குறிப்பாக அதே போன்று அஜித் பி பிரேரா அவர் பயன்படுத்துகின்ற அரச விசேட சட்டவாதி தொடர்பான விடயங்கள் தொடர்பாகவும் இதன் போது பிரஸ்தாபிக்கப்பட்டது இன்றைய ஊடகவியலாளர் மாநாட்டிலே. அடுத்ததாக அருகம்பை விடயம் தொடர்பாக வினவப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பாக அருகம்பை பிரதேசத்தில் தற்பொழுது பாதுகாப்பு நிலவரம் சாதகமான முறையிலே காணப்படுகின்றது. எனவே அங்கு எந்த விதமான பாதுகாப்பு அச்சுறுத்தலும் காணப்படவில்லை என்று இதன் போது குறிப்பிட்டிருந்தார். இஸ்ரேலிய படை வீரர் ஒருவர் இலங்கைக்கு வந்துள்ளதாக, குறிப்பாக அந்த நாட்டிலே குறிப்பாக ஒரு சிறுமியை கொலை செய்தவர் இலங்கைக்கு வந்துள்ளதாக அவர் தொடர்பான விடயங்கள் வினவப்பட்டது. அடுத்த ஊடகவியலாளர் மாநாட்டில் அந்த விடயங்களை வெளிக்கொணர்வதாக அல்லது அந்த தகவல்களை வெளிப்படுத்துவதாக இதன் போது தெரிவித்திருந்தார். கஃபீர் இஷ்யூ தொடர்பாக வினவப்பட்டது. அடுத்து வருகின்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே அந்த விடயங்கள் தொடர்பாக விரிவாக விளக்கம் வழங்கப்படும் என்றும் இதன் போது குறிப்பிட்டிருந்தார். கூட்டுறவு கட்டமைப்பு தொடர்பாக வினவப்பட்டது. குறிப்பாக முறைகேடுகள், பணிப்பாளர் சபை இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்திய விடயங்கள் தொடர்பாக இதன் குறிப்பிடப்பட்டது. மக்கள் இதன் காரணமாக அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதாக குறிப்பிடப்பட்டது. கூட்டுறவு அமைச்சர் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் பிழை யாராக செய்தாலும் சட்டம் குறிப்பாக அனைவருக்கும் பொதுவாக நிலைநாட்டப்படும் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். கூட்டுறவு மற்றும் சத்தோஸ் ஆகிய நிறுவனங்களை பலப்படுத்தி மக்களுக்கான வினைத்திறனான சேவைகளை வழங்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாகவும் அரசாங்கம் அதை உணர்ந்துள்ளதாகவும் இதன் போது அவர் தெரிவித்திருந்தார். தனியார் துறையினருக்கு அரிசி இறக்குமதி தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்மானம் தொடர்பாக வினவப்பட்டது. நாட்டினுடைய அந்த நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த தீர்மானம் தொடர்பாக மேலதிக விடயங்கள் எடுக்கப்படும் என்றும் தற்பொழுது 22,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்று 10,000 மெட்ரிக் டன் அரிசி கிடைக்கப்பெற உள்ளதாகவும் இவை படிப்படியாக கட்டங்கட்டமாக சந்தைக்கு விடப்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். கட்டுப்பாட்டு விலையுடன் கூடியதாக இந்த அரிசி விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாவனையாளர் அலுவலக அதிகார சபை உரிய செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதாக இதன் போது வினவப்பட்டது. மியான்மர் மற்றும் ரஷ்யா, உக்ரைன் போன்ற நாடுகளிலே அதாவது சட்டவிரோதமான முறையிலே அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் தரகர்கள் மூலமாக சென்றவர்களுடைய விவரங்கள் தொடர்பாக வினவப்பட்டது. எனவே இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் விடுத்த விடயம் அரசனுடைய வகிபாகம் என்று தலையீடின்றி வெளிநாடுகளுக்கு செல்கின்ற விடயத்திலிருந்து மக்கள் தவிர்த்து கொள்ளுமாறு இதன் போது மக்களை அவர் வினயமாக வேண்டிக் கொண்டிருந்தார். இன்னும் ஒரு விடயமாக கதிரியக்க நிபுணர்கள், அதே போன்று முக்கியமாக சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடியவருடைய வெற்றிடம் தொடர்பாக வினவப்பட்டது. அரசு துறைக்கு கடந்த காலங்களிலே ஆளணியினர் புதிதாக சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. அது தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். அதானி தொடர்பான ஒரு வேலைத்திட்டம், அதானியினுடைய வேலைத்திட்டம் தொடர்பாக வினவப்பட்டது. அந்த விடயம் தொடர்பாக அதாவது வெளிநாட்டு அலுவலக அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் நாளை அந்த விடயத்தை வெளிக்கொணர்வார் என்றும், குரங்குகள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுமா என்று வினவப்பட்டது. அவ்வாறான ஒரு தீர்மானம் அரசாங்கம் எடுக்க இருப்பினும் இந்த குரங்கனுடைய பிரச்சனைகள் காரணமாக விவசாயிகள், பொதுமக்கள் அசௌகரியத்தை எதிர்கொள்கின்றார்கள். சமச்சீரற்ற பரவல் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனையாக காணப்படுகின்றது. குறுங்கால அடிப்படையில் அவற்றை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுவதாகவும் இதன் போது நினைவுபடுத்தப்பட்டது. அடுத்ததாக பேய் டெக்ஸ் தொடர்பாக வினவப்பட்டது. ஏற்கனவே 1 லட்சம் தான் அந்த லிமிட்டாக இருந்தது. அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது 2 லட்சம் வரை அதை அதிகரிக்க வேண்டும் என்றும், இருப்பினும் அந்த நிலவரம் தற்பொழுது காணப்படவில்லை என்றும், அந்த 1 லட்சம் என்ற அந்த வரையறை தற்பொழுது 1.5 லட்சங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இவைதான் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே எடுக்கப்பட்ட மிக முக்கியமான முடிவுகளும், அதே போன்று இன்று அமைச்சரவை ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்குமான பதில்களுமாக காணப்படுகின்றது. மீண்டும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிலே, அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே உங்களை சந்திக்கும் வரை நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.